இப்ப ஆதவ அவர்களுடைய கட்டுப்பாட்டுல போயிருச்சுன்னு சொல்றீங்க. பட் ஆனா நெறைய மீடியால வந்துட்டு அவருக்கு எதிராவே போடுறாங்களே. எப்படி அவரே வந்துட்டு குடுத்து அவருக்கு எதிரா போட வைப்பாரா? அது அது எப்படி நடக்குது? ஆமா. நீங்க யாரும் விலைக்கு போயிட்டான்னா, அவர எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவோம். ஆ? எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஒரு அ ஒரு ஒரு கொலை நடந்துருச்சுன்னா, பொதுநல வழக்குன்னு ஒண்ணு வரும். இல்லைன்னா, நீங்க அந்த 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 வழக்க பல முறை கண்டிப்பாங்க. தமிழ்நாட்டுடைய ஸ்டைல சொல்றேன். கண்டிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு வ வ வ வக்கீல் போய் ஆஜராவார். அது கடைசியில என்ன ஆகும்னா, அந்த வழக்கே நடக்காது. அந்த வழக்க இப்படி பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரு சிறைக்கு போயிட்டார். நகைமுகன்னு ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார். அவர் மீது நான் சொல்றேன் 2006, 11 வாக்குல. அவர் மீது ஒரு 20 வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஏன் பதிவு செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு வாசுதேவா நாணயக்காரான்னு இலங்கையினுடைய செய்தி தொடர்பாளர். அவர் பொய்யா சொல்லிட்டு இருப்பார். அங்க இலங்கை படுகொலையே நடக்கல, குண்டே ஆஸ்பத்திரியில் அங்க குண்டு போடல, பள்ளிக்கூடத்தில் குண்டு போடலன்னு பொய்யா சொல்லிட்டு இருப்பார். அப்போ அந்த நகைமுகன் இங்க எழுதுவார், அங்க வாசுதேவா நாணயக்காரா இங்க நாயனம் வாசிக்கிற நாயனதாரான்னு எழுதுவார் கருணாநிதியை. இங்க ஈழ பிரச்சனையில மத்தியானம் படுத்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டார். மக்கள் பூரா யுத்தம் நின்று போச்சுன்னு வெளியே வந்தான், குண்டை போட்டு அவ்வளவு செத்து போயிட்டான். அப்போ வாசுதேவா நாணயக்காராவும் இங்க இருக்கக்கூடிய நாயனக்காரர் கருணாநிதியுடைய குலத்தொழில் நாயனம் போதுவது. இதை சொன்னதுக்கு பிறகு ஜாங்கின்னு ஒரு போலீஸ் அதிகாரி விட்டு அவர் மீது 20 வழக்கு போட்டாங்க. 20 வழக்கு போட்டாங்க. 20 வழக்குலையும் மூத்த வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக கூடாது என்பதற்காக வழக்கு போட்ட போலீஸ போய் கருப்பை இறந்து போயிட்டார். அவர் தான் ஹைகோர்ட்ல மூத்த வழக்கறிஞர் கருப்பை கிட்ட போய் ஜாங்கிட்ட ஒரு ஆள் அனுப்பி அவர் பெயில் போட்டிருங்க, அவர் ஜெயிலில் இருக்காரு, உங்களுக்கு என்ன ஃபீஸ் வேணும்? அவர் 1 லட்ச ரூபா கேட்குறாரு, உங்களுக்கு 20,000 ரூபா தர்றாங்கிறாங்க. அப்போ நான் எவ்வளோ பேர் அட்வொகேட்டு 20,000 ரூபாய்க்கு நான் 20 கேஸ் நடத்துறதா? இந்த நக்கல் பண்ணுறீங்களா, கிண்டல் பண்ணுறீங்களான்னு அவர் வெட்டி விட்டார்.